மெரினா கடற்கரையில் அடித்து வரப்பட்ட எச்சரிக்கை மிதவை தற்போது பார்த்து வருகிறோம். கடுமையான சூறாவளி காற்றினால் எச்சரிக்கை மிதவை ஒன்று மெரினாவில் அடித்து வரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், இது குறித்தான விரிவான விவரம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்ற நிலையில் கடலோர பகுதிகளில் கடுமையான காற்று சீற்றத்துடன் இருக்கிறது. குறிப்பாக கடல் அலைகள் பிரம்மாண்டமாக அடித்து வருவதால் பல்வேறு கடலில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் உள்ளிட்ட பொருட்கள் கரை ஒதுங்கி வருகின்றன. இந்த நிலையில் நடுக்கடலில் வைத்திருக்கக்கூடிய மிதவை பிரம்மாண்டமான மிதவை விவேகானந்தர் இல்லம் கடற்கரை அருகே கரை ஒதுங்கி இருக்கிறது. சூறைக்காற்று அதிகமாக வீசியதால் நடுக்கடலில் இருந்த இந்த மிதவை என்பது தற்போது ஒதுங்கி இருக்கிறது. இதை மெரினா காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையில் சூறைக்காற்று அதிகமாக இருந்ததால் இந்த மிதவை தரை ஒதுங்கியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீதர், ராம்குமார், தற்போது சென்னையில் கடுமையான அளவில் காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக நடுக்கடலில் இருந்த எச்சரிக்கை மிதவை தற்போது கரைக்கு அடித்து வரப்பட்டிருக்கிறது. தற்போது மெரினாவில் என்ன மாதிரியான நிலவரம் என்ன? அதாவது மெரினா கடற்கரை பொறுத்தவரையும் பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம், அதே போல மெரினா கடற்கரை உள்ளிட்ட கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் அந்த பகுதி முழுவதுமே ஒரு சூறைக்காற்று வீசும் நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக சாதாரணமாக கடற்கரைக்கு வரும் மக்கள் அதிக அளவில் வரவில்லை. கடல் அலை 12 அடி அளவிற்கு உயரத்திற்கு அடி பொதுமக்கள் அஞ்சக்கூடிய நிலை இருக்கிறது. அதே போல இந்த கடல் அலை அதிகமாக இருப்பதாகவும் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதாலும் அங்க இருக்கக்கூடிய கட்டுமரங்கள் மற்றும் நாட்டு படகுகள் அனைத்தும் கரையின் மேல் இழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருக்க, கடல் அலையும் காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கிறதுனால கடலில் இருக்கக்கூடிய இந்த தாவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கரை ஒதுங்குவது வழக்கம். இந்த நிலையில அந்த வழிகாட்டி, அதாவது கப்பல் மற்றும் படகுகளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வழிகாட்டி மிதவை என்பது நடுக்கடலில் வைக்கப்பட்டிருக்கும். இந்த நிலையில இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனாலும் தற்போது இந்த மிதவை என்பது கரை ஒதுங்கி இருக்கிறது. ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.